வெல்கம் டு வரன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா கவர் செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருக்கேன். அண்டர் 400 ருபீஸ்க்கு பை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை வித் சூப்பர் காயின்ஸ் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கும். கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு 10 to 20 ருபீஸ் கிட்ட வேரி ஆகும். அண்ட் யூஸ் பண்ணுற ஷேட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரே பேட்டர்ன் கிடையாது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ நான் வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் டிசைன்ஸ் தான் இருக்குது. ஒரு ட்ரீ எல்லாம் லீஃப் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இது. இந்த சோஃபா சீட் கவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதான்றதை உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து நாட்ஸும் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் நாட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நாட் போடுற மாதிரியான நிறைய கால் வச்சு தான் இருக்கும் இல்லையா சோஃபாஸு, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த காலில் வந்து நாட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் சோஃபா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஜஸ்ட் 4 கார்னர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து நல்ல பவுன்ஸியாக இருக்கிறதுனால எலாஸ்டிக் இது வந்து கொஞ்சம் அவ்வளோவா வந்து ஃபிட் ஆகலை, ஓரளவு ஃபிட் ஆகுது. இப்போ இது வந்து அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துமே இந்த கார்னரும் சரி அந்த கார்னரும் சரி கிளாத் வந்து நல்லா உள்ளே போக முடியல, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற சோஃபா கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சோஃபா செட்டை வந்து மைண்டில் வச்சு நீங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்றதை பார்த்து நம்ம வாங்குறதா இருக்குது. ஏன்னா எலாஸ்டிக் இருந்தாலும் நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடுவோம், ஸோ எலாஸ்டிக் தானே கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இங்கே இருக்க சோஃபாவுக்கு இது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் செட் ஆகுது. பட் வந்து கிளாத் வந்து நல்லாவே கவர் ஆகுது. பேக் சைட்லேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சோஃபாவோட இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் ஸ்டிச்சிங் தான். ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டா பெட்டர். ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இது எந்த டேமேஜுமே இல்லை, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக இதை ஒன்ஸ் லைன் பண்ணி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கால் வந்து கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சோஃபாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நாட் பண்ணிக்கலாம். இது வந்து எலாஸ்டிக் தான், நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும். அதுவுமே கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க லென்த்து. ஸோ இந்த மாதிரியான லெதர் சோஃபாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3 கால் இருக்க மாதிரி இல்லாமல் 4 காலும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகாது. இது ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன். மற்றபடி குவாலிட்டி வைஸ் கிளாத் வந்து ஓகே, கலரும் ஓகே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பேக் சைடில் கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இப்போ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் தான் லைட்டாக ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. இது உங்களோட சோஃபாவுக்கு கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே செட் ஆகும். இதுதான் ஒரிஜினல் குவாலிட்டி ப்ராடக்ட்டு. அண்ட் இதோட கவரேஜும் இவ்வளோ தான். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட கோட் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரெகுலர் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.